முதலமைச்சர் விஜயை ஒருமையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவான வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவரை காவல் வாகனத்தில் போலீசார் ஏற்றி அவரை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஜூன் 20ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நடந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் குறித்து அவதூறான கருத்துக்கள் தெரிவித்ததாகவும் ஒருமையில் பேசியதாகவும் ஆத்தூர் காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளர் செல்வம் புகார் ஒன்று அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரு தரப்பினரிடையே கலவரத்தை ஏற்படுத்துதல், அவதூறு பரப்புதல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்படுவோம் என்று முன்னெச்சரிக்கையாக முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்புல மனு தாக்கலும் செய்யப்பட்டிருந்தது. அதில் ஆளுங்கட்சியின் நடவடிக்கைகளால் பொதுமக்கள் அடைந்துள்ள அதிருப்தி குறித்து பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில விமர்சித்து பேசியதாகவும் அரசியல் உள்நோக்கத்தோடு போலீசார் என் மீது இந்த வழக்கை பதிவு செய்திருப்பதாகவும் எனவே எனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று நீதிபதி இளந்திரையின் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதை எழுத்துப்பூர்வமாக கூட்டம் தாக்கல் செய்யப்பட்டது. அதனை படித்து பார்த்த நீதிபதி அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது என்றும் அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் என்றும் 7 முறைக்கு மேலாக எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய அவருக்கு முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது கூட தெரியாதா என்று கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று மனுவையும் நீதிபதி அவர்கள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் விஜய் குறித்து அவராக பேசிய வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆத்தூர் பகுதியில ஒரு ஆய்வு மேற்கொண்டிருந்த போது போலீசாரால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆத்தூர் போலீசார் அவரை கைது செய்து அழைத்து சென்ற போது